என்னதான் சினிமாட்டிக் லெவலில் நம்ம லைட்டிங் செட் பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகிற மாதிரி தோணுதில்ல. அதுதான் ஆடியோ தான் ஒவ்வொரு வீடியோவையும் பர்ஃபெக்டாக கொண்டு வருது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆடியோவில் எப்படி பேஸ் செட் பண்ணுறது, அதே நேரத்தில் கிளாரிட்டி எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் சாகர். வெல்கம் டு யூடியூப் SEO. லெட்ஸ் கோ டு த வீடியோ. என்னதான் சினிமாட்டிக் லெவலில் வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணாலும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஆடியோ. அந்த ஆடியோ அப்படிங்கிற விஷயத்த பெரிய சேனல்ஸ் கூட பக்காவாக ரன் பண்ணுறது கிடையாது. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பக்காவான ஆடியோ மெத்தடை தான் இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்க ஆடியோ வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வாலில் போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலை வந்துட்டு கவர் பண்ணுற விதமாக நான் வந்துட்டு காட்டன்ஸ் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் செட்டப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான காட்டன்ஸ் அண்ட் யூடியூப் செட்டப்பை நீங்கள் செட் பண்ணுறது மூலமாக உங்களோட ஆடியோ வந்துட்டு எக்கோ அடிக்காமல் நீங்கள் பாதுகாக்க முடியும். அண்ட் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆடியோ ரெக்கார்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா Zoom H1N தான். இந்த Zoom H1N அப்படிங்கிறது ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியான ஆடியோ ரெக்கார்டர் தான். ஆனாலும் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆடியோ ரெக்கார்டர்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆடியோ ரெக்கார்டர் மூலமாக என்னோடய ஆடியோவை நான் பக்காவான முறையில் எப்படி எடிட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் என்னோட செகண்ட் பார்ட்டாக சொல்ல போகிறேன். எடிட்டிங் என்னோட செகண்ட் பார்ட். எடிட்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன். இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் நம்ம எதில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாசிட்டியில் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம அடாசிட்டியை ஓப்பன் பண்ணலாம். அடாசிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெக்கார்ட் பண்ண அந்த ஆடியோவை இதில் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸ் பேசாமல் இருந்தேன். ஸோ அந்த பேசாமல் இருந்தால் அந்த ஃபியூ செகண்ட்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே எஃபெக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்துட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன். ஸோ நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நாய்ஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும், கெட் நாய்ஸ் ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ அந்த கெட் நாய்ஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன். ஸோ இந்த கெட் நாய்ஸ் கொடுக்கறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் நாய்ஸஸ் எல்லாத்தையுமே அதை செலக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டையர் ஆடியோவுக்கும் நான் நாய்ஸ் ப்ரொஃபைலில் செட் பண்ணுறேன். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் எஃபெக்ட் போகிறேன். எஃபெக்ட் போனதுக்கப்புறம் மறுபடியும் நாய்ஸ் ரிடக்ஷனை கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் நாய்ஸ் ரிடக்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஓகே அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் உங்களோட ஆடியோவை WAV ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபைனல் ப்ராசஸ் தான். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ராசஸில் வந்துட்டு நம்ம எப்படி செக்ஸியான பேஸ் செட் பண்ணுறது, அதே நேரத்தில் எப்படி கிளாரிட்டியான வாய்ஸை செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம எதில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் ப்ரோவில் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ரீமியம் ப்ரோவில் இருக்கோம். ப்ரீமியம் ப்ரோவில் நான் ரெடி பண்ண ஒரு சாம்பிள் ஆடியோவை தான் இதில் நான் எடிட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம சாம்பிள் ஆடியோவை இப்போ வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான காட்டன்ஸ் அண்ட் யூடியூப் செட்டப்பை நீங்கள் செட் பண்ணுறது மூலமாக உங்களோட ஆடியோ வந்துட்டு எக்கோ அடிக்காமல் நீங்கள் பாதுகாக்க முடியும். ஸோ இந்த சாம்பிள் ஆடியோவில் நம்ம எப்படி செக்ஸியான பேஸ் செட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கீழே இருக்கிற இந்த எஃபெக்ட் கண்ட்ரோலில் போயிட்டு இந்த இடத்துல பேராமெட்ரிக் ஈக்குவலைசர்னு அடிங்க. பேராமெட்ரிக் ஈக்குவலைசர்னு அடிச்சதுக்கப்புறம் அந்த பேராமெட்ரிக் ஈக்குவலைசர் அந்த எஃபெக்டை தூக்கிட்டு வந்துட்டு இந்த ஆடியோவில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே இந்த சைடில் இருக்கக்கூடிய எஃபெக்ட் கண்ட்ரோலுக்கு போங்க. ஸோ எஃபெக்ட் கண்ட்ரோலில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கஸ்டம் செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கஸ்டம் செட்டப் அப்படிங்கிற ஆப்ஷனில் எடிட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ எடிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரெசன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ப்ரெசன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்னு இருக்கும். இந்த டிஃபால்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு லவுட்னஸ் மிக்சர் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ லவுட்னஸ் மிக்சர் அப்படிங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடு மட்டும் கொஞ்சம் அப் பண்ணி வைங்க. கொஞ்சம் மேலே ஏற்றினா போதும் லைட்டாக. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இருக்க ஆடியோவை பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான காட்டன்ஸ் அண்ட் யூடியூப் செட்டப்பை நீங்கள் செட் பண்ணுறது மூலமாக உங்களோட ஆடியோ வந்துட்டு எக்கோ அடிக்காமல் நீங்கள் பாதுகாக்க முடியும்.
ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நார்மலான ஆடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. இப்போ பேராமெட்ரிக் ஈக்குவலைசர் எஃபெக்ட் போட்டோன்னா ஆடியோ லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மல்டி பேண்ட் கம்ப்ரஸர். ஸோ மறுபடியும் எஃபெக்டில் போயிட்டு மல்டி பேண்ட் கம்ப்ரஸர்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ மல்டி பேண்ட் கம்ப்ரஸர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மல்டி பேண்ட் கம்ப்ரஸர் அப்படிங்கிற அந்த எஃபெக்டை தூக்கிட்டு வந்துட்டு மறுபடியும் ஆடியோவில் செட் பண்ணுங்கள். ஸோ ஆடியோவில் செட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எஃபெக்ட் கண்ட்ரோலுக்கு வாங்க. ஸோ எஃபெக்ட் கண்ட்ரோலில் உங்களுக்கு மல்டி பேண்ட் கம்ப்ரஸர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் அதே கஸ்டம் செட்டப்பில் எடிட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எடிட்டை கிளிக் பண்ணோன்னா மறுபடியும் ப்ரெசன்ஸ் மேலே இருக்கும், அது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ரெசன்ஸை டிஃபால்ட்டில் இருந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராட்காஸ்ட்டுக்கு மாற்ற போகிறோம். ஸோ ப்ராட்காஸ்ட்டுக்கு மாற்றினோன்னே ஆடியோ லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான காட்டன்ஸ் அண்ட் யூடியூப் செட்டப்பை நீங்கள் செட் பண்ணுறது மூலமாக உங்களோட ஆடியோ வந்துட்டு எக்கோ அடிக்காமல் நீங்கள் பாதுகாக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பார்ட்டையும் பக்காவாக பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோட ஆடியோ குவாலிட்டி மாஸாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வீடியோவை குவாலிட்டியான வீடியோவாக மக்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next wonderful video. Bye bye.